குளிக்கைக்கு எவ்வளோ சங்கடப்பட்டு குளிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, மொத்தத்தில் 3 பேர் தான் ரொம்ப ஃப்ரீயாக வந்து குளிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, டிஆர்எஸ் ஸ்டாண்டர்ட் லாண்டி டிஎன் 76 ராம்புரம் அவர் தான். குற்றாலத்தை உடச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனால் நாங்கள் குளிப்போம். இங்கே பாருங்கள், ஆளே கிடையாது. மொத்தம் 3 பேர் தான் ரொம்ப ஃப்ரீயாக வந்து குளிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வெயிலுக்கு குளிக்க ஜம்முன்னு இருக்குங்க. ரொம்ப வரைக்கும் குற்றாலங்க நைட்டு, பழைய குற்றாலம் நைட்டு அண்டயத்தில் குளிக்க போகிறோம். நண்பர்களே, அண்டையிலாம் குளிக்க போகிறோம். ஆனால் தண்ணி அங்கே எப்படி இருக்குன்னு தான் தெரியல. நேரம் குளிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாக தான் ஒன்று மட்டும் இருக்குது. அது வர அந்த இடத்துல வேலை நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல எப்படி இருக்குது ஃபுல்லாக அவங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துல வீடியோ வந்து அந்த பாலம் ஆர்ச்சிக்கு தூரத்துட்டாங்களாம். அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன் வீடியோவை. ஒரு ஆள் இல்லையானே ஈக்காக்கா. மணி எத்தனை மணி? 12 மணி இருக்குமா? அவ்வளோ கலர். ஆ, 11:30 அவ்வளோதான். செல்ல தெரியுங்களா? ஒரு சில கடை இருக்குண்ணே. மணி 11:30 ஆகுது நண்பர்களே. கரெக்டாக மணி வந்து 11:30. அதெல்லாம் கடையை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. சரி, 2 பக்கமும் உள்ள கடையை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒரு ஆள் இல்லை அந்த கடையில். சைடில் எந்த கடை, எல்லா கடையும் அடைச்சாச்சு. ஒரு கடை மட்டும் இருக்குண்ணே. ஒரு கடை இருக்குது. கரெக்டாக கோவில் முன்னே ஒரு கடை இருக்குது. 2 கடை இருக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது. கோவில் வந்தாச்சு. கோவில் பூட்டி இருக்கு. குற்றாலநாதர். தண்ணி ஒரு சொட்டு விடலை. செத்தமோட விடுதுனேங்க. ஒரு மோட்டர் தண்ணி விழுந்த மாதிரி தருது. சைடில் மட்டும் விடுதுனே. ஒரு செடி தண்ணி விடல. இங்கே வெறும் பாறை மட்டும் தான் தருது. அந்த சைடு தெரியும். வா, அந்த சைடு பார்ப்போம் தண்ணி எப்படி இருக்கும், பாறை எப்படி இருக்கும் பார்ப்போம் கிட்டவே. முதல்ல லேடிஸ் சைடு குளிக்கிற இடமே நம்ம இப்போ தான் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அடி படிக்கட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த பெரிய ஆர்ச்சி பாலம் இதெல்லாம் 100 வருஷம் இருந்தோம் அந்த பாலம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து எடுத்துகிட்டு கட்டப்போ பெரிய லெவலில் கட்ட போகிறாங்க எனக்கு இந்த இடத்துல. சிவலிங்கம் இருக்கு பாருங்க. ஏன்னா எத்தனை நேரம் ஆண்டு முன்னே உள்ளது. இல்லை அபிஷேகம் அப்படியே மேலேருந்து தண்ணி அப்படியே விழுந்துட்டுருக்கு. அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க சிவலிங்கத்தை. ஒரு சிவலிங்கம் இருக்கா இந்த இடத்துல. கரெக்டாக லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் எப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஆண்கள் குளிக்கிற இடம். இந்த இடத்துல வந்து லிங்கம் இந்த இடத்துல தான் மெயின் பாஸ் சென்டரில் வந்து குளிக்கிற இடம் பண்ணி. லிங்கத்தை பாருங்க கரெக்டாக. இது ஒரு சிவலிங்கம். கரெக்டாக நந்தி இருக்கார். அது பக்கத்தில் சிவன். இன்னும் எல்லாமே லிங்கம் தாங்க. ஃபுல்லாக சிவன் லிங்கம் தான் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாமே. இது வந்து மெயின் கரெக்டாக ஆண்கள் குளிக்கிற இடம். அது வந்து லேடிஸ் குளிக்கிற இடம். இது வந்து ஆண்கள் குளிக்கிற இடத்துல ஃபுல்லாக இதான் மெயின் அருவி. கட்டணம் வந்து நினைக்கிற இடத்துல மெயின் அருவி தான். ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து சைடில் தான் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. இடமே வித்தியாசமாக தெரியுதுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நிறையா சிவலிங்கமாக தான் இருக்குது. குளிக்க விட ஜனாங்க இப்போ குளிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே நீச்சா இடமே எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுண்ணா. இப்போ அங்கே வரைக்கும் பானம் போட்டு குளிக்க விட்டால் சூப்பராங்கண்ணா அந்த இடத்துல. வீடியோ அடிக்கிறது
குற்றாலத்தை உடைக்கதான் நாங்கள் எப்பவும் குளிக்க தான் செய்வோம் நைட் வந்து. வேலை நடந்துட்டு போய் டக்குன்னு குளிக்கிறாங்க. போய்க்காரங்க குளிக்கிறாங்க, நாங்கள் உடனே வந்து குளிக்கிட்டு இருக்கோம். குளிக்கைக்கு எவ்வளோ சங்கடப்பட்டு குளிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, மொத்தத்தில் 3 பேர் தான் ரொம்ப ஃப்ரீயாக வந்து குளிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, டிஆர்எஸ் ஸ்டாண்டர்ட் அடி T76 ராம்புரோ அவர் தான். குற்றாலத்தை உடச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனால் நாங்கள் குளிப்போம். இங்கே பாருங்க, ஆளே கிடையாது, மொத்தம் 3 பேர் தான். 3 பேர் தான் ரொம்ப ஃப்ரீயாக வந்து குளிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வெயிலுக்கு குளிக்க ஜம்முன்னு இருக்குங்க. ரொம்ப அது வரைக்கும் குளியில் போட்டு விசாரத்தில் முன்னாடி கிளம்பி ஆகும். நம்ம போகிறதில்ல ஒரு டீ 2-3 பேர் தான் குளிச்சு எத்தனை குளிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். 4-5 பேர்கிட்ட குளிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நிலவரமே தான் இன்னைக்கு. நான் இறக்கி அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் குளிச்சதில் உடம்பு வந்து அடி குளிர்ந்து இறக்க ஆரம்பிச்சு. குளிக்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.